அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆஸ்ரா கிரியேஷன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஏபிசி மாட் எப்படி செய்ய போறோம்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஏபிசி மாட்டுன்றது ஆப்பிள், பீட்ரூட், கேரட் மூணையும் சேர்த்து நம்ம ஒரு பவுடரா ரெடி பண்ண போறோம். இந்த பவுடருக்கு பார்த்தீங்கன்னா ஆப்பிள், பீட்ரூட், கேரட் மூணையும் சரிசமமா அளவா எடுத்துக்கணும். ஆப்பிள் 200 கிராம் நான் எடுத்திருக்கேன். பீட்ரூட் 200 கிராம், கேரட் 200 கிராம் மூணையுமே சரிசமமா தான் நம்ம எடுத்துக்கிறணும். நம்ம குழந்தைங்களுக்கு வெளியே ஹெல்த் ட்ரிங்க் இந்த மாதிரி பவுடர்லாம் வாங்கி கொடுக்கறது பதிலாக நம்ம வீட்டிலே இந்த மாதிரி ஈஸியான பொருள் வச்சு மால்ட்டு ரெடி பண்ணிடலாம். இந்த மால்ட்டு செய்கிறதுக்கு ரொம்பலாம் தேவைப்படாத பொருட்கள்லாம் நம்ம வீட்டில் உள்ள பொருட்களே வச்சு அழகாக செஞ்சிடலாம். இப்போ நான் ஆப்பிள், பீட்ரூட், கேரட் மூணையுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது நல்லாவே மையாவே இருக்கணும், கொஞ்சம் கூட திப்பியாக இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்மளுக்கு மால் ப்ரிப்பேர் பண்ணும்போது கரெக்டாக அந்த பதம் வரும். நான் இன்னைக்கு இரும்பு கடாய் எடுத்திருக்கேன். அது நல்லா கீழே கனமாக இருக்கும். நீங்களுமே கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஏன்னா மால்ட்டு ப்ரிப்பேர் பண்ணும்போது கீழே பிடிக்க ஆரம்பிக்கும். 50 கிராம் முந்திரி பருப்பும் 10 ஏலக்காயும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி பவுடராக எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை நம்ம லாஸ்ட்டாக தான் சேர்க்க போகிறோம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கடாயில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டு நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா கீழே அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஆப்பிள், பீட்ரூட், கேரட் மூணையுமே தண்ணி விடாமல் தான் அரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம லாங் டைம் வச்சு யூஸ் பண்ண போகிற பொருள், அதனால தண்ணி விடாமல் அரைச்சி வச்சாதான் நம்மளுக்கு கெட்டு போக சான்சஸ் இருக்காது. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, ஏன்னா பிடிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா நமக்கு அது நல்லா வேகிற வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ 1/2 கிலோ நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். ஆப்பிள், பீட்ரூட், கேரட் மூணுமே 200 கிராம் எடுத்திருக்கோம். நாட்டு சக்கரை 1/2 கிலோ எடுத்துக்கிறணும். அப்போ தான் இதுக்கு இனிப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்க, ரெட்டிஷாக இருந்த அந்த பேஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா மெரூனாக சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. நல்லா தண்ணிலாம் சுண்டி நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம நாட்டு சக்கரை ஆட் பண்ணணும். நாட்டு சக்கரை ஆட் பண்ணும்போது தான் நம்ம ரொம்பவே கவனமாக இருக்கணும். நாட்டு சக்கரை போட்டதும் கொஞ்சம் நல்லாவே கிண்டிட்டு அது கொஞ்சம் லைட்டாக மெல்ட் ஆனதும் உள்ளேருந்து பபுள்ஸ் க்ரியேட் ஆகும். அப்புறம் கொஞ்சம் நேரத்துலேருந்து உள்ளேருந்து தெறிக்க ஆரம்பிச்சிடும். ஃப்ளேமே லோவாக வச்சுட்டு அந்த லைட்டாக பபுள்ஸ் வரும்போது மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 2 to 3 செகண்ட் வெயிட் பண்ணிவிட்டு திருப்பி மூடி திறந்து நல்லா கிண்டி விடுங்க. இல்லைன்னா கீழே பிடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த டயத்துலையுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே கிண்டுங்க. ஏன்னா அப்பயுமே தெரிக்க தான் செய்யும். ஃப்ளேமை எக்காரணத்துக்கு ஒன்று கூட்டி வச்சிடாதீங்க. சிம்மில் வச்சே கிண்ட ஆரம்பிங்க. இப்படியே ரிப்பீட்டடாக கொஞ்ச நேரம் மூடி போட்டு கிண்டிக்கிட்டே இருங்க, சிம்மில் வச்சு. அப்போ தான் நம்மளுக்கு திக் கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம அதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த ஏபிசி மாட் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம். குழந்தைங்களுக்கு ஆப்பிள், பீட்ரூட், கேரட் மூணையும் நம்ம கொடுத்தா கூட சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி பாலில் கலந்து கொடுக்கும்போது ஆப்பிள், பீட்ரூட், கேரட் உள்ளே இருக்கிறதே அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்கும். பிள்ளைங்களுக்குமே ரொம்பவே பிடிக்கும். பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக கிடச்சிருச்சு. நல்லா இந்த ஸ்டேஜில் நல்லா நம்ம கைவிடாமல் கிண்டிக்கிட்டே வரணும். அப்போ தான் நம்மளுக்கு அல்வா பதம் கிடைக்கும். இப்போ அல்வா பதத்தில் நல்லாவே எனக்கு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்த்தோம்னா கீழே ஒட்டாமல் அப்படியே தனியாக வரணும். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச பவுடரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுமே நான் கடாயை ஃபேன் போட்டிருக்க ஏரியாவில் கொண்டு வந்துட்டேன். ஏன்னா இது நம்ம ஃபேன் காற்றுல தான் வச்சு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா கைவிடாமல் கிண்டணும். நான் ஒரு 15 மினிட்ஸ் to 20 மினிட்ஸ் கிண்டிக்கிட்டே இருந்தேன். கிண்டாமல் இருந்தோம்னா நம்மளுக்கு ஜவ்வு மிட்டாய் மாதிரி வந்துடும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்குமோ அப்போ தான் நம்மளுக்கு பவுட்ரு கன்சிஸ்டன்சிலேயே வரும். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டி கட்டியாக வந்திருக்கு. இப்போ அதையுமே நல்லா நான் கிண்டி நல்லா உடச்சி விட்டுக்கிட்டே இருக்கேன். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா ஃபேன்லேயுமே ஆறி நல்லா பவுட்ரு கன்சிஸ்டன்சியாக மாறி வரும். இப்போ எனக்கு நல்லா கொஞ்சம் பவுடர் ஃபார்மில் கிடச்சிருச்சு. இதை நான் அப்படியே விட்டுட்டேன். ஒரு 1/2 hour அப்படியே கொஞ்சம் கூல் டவுன் ஆக விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு நான் பவுடர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த ஸ்டேஜ்லையுமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறணும். ஓவராகவும் மிக்சியை ஓட விடக்கூடாது. 2 to 3 செகண்ட் தான் மிக்சி ஜாரை ஓட விடணும். இல்லைன்னா அதில் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகி அந்த பவுடர்லாம் மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு மால்ட்டு கிடச்சிருச்சு. இந்த மால்ட் பார்த்திங்கன்னா எந்த கெமிக்கலும் இல்லாமல் எந்த ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் நம்ம ஹோம்மேடாக ப்ரிப்பேர் பண்ணது. இது நம்ம குழந்தைங்களுக்கு தாராளமாக பயப்படாமல் கொடுக்கலாம். நம்ம இந்த பாலில் எக்ஸ்ட்ரா சர்க்கரை எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. நம்ம மால்ட்லேயே எல்லாமே நாட்டு சர்க்கரை எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நீங்களுமே ப்ரிப்பேர் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.